தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது. கொள்கை கூட்டமான திமுகவை எந்த கோமாளி கூட்டத்தாலும் வெல்ல முடியாது என்று தெரிவித்திருக்கும் திமுக தலைவரும் முதலமைச்சருமான மு.க.ஸ்டாலின் ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாஜகவின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாகவும் விமர்சித்திருக்கிறார். மதுரை உத்தங்குடியில் திமுகவின் பொதுக்குழு கூட்டம் அக்கட்சியின் தலைவரும் முதல்வருமான மு.க.ஸ்டாலின் தலைமையில் நடைபெற்றது. முதல்வர் திமுக கொடியை ஏற்றி வைத்த பின் பொதுக்குழுவில் தீர்மானங்கள் நிறைவேற்றப்பட்டன. அப்போது பேசிய முதல்வர் மு.க.ஸ்டாலின் தமிழகத்தில் உள்ள 30 விழுக்காடு வாக்காளர்களை திமுக உறுப்பினர்களாக்க வேண்டுமென கட்சி நிர்வாகிகளை கேட்டுக் கொண்டார். 2026 சட்டமன்ற தேர்தலில் கட்சியின் அனைத்து நிர்வாகிகளும் தொண்டர்களும் முனைப்புடன் செயல்பட வேண்டுமென அவர் கேட்டுக் கொண்டார். பொதுக்குழு கூட்டத்தில் முதன்மை உரையாற்றிய முதல்வர் ஸ்டாலின் கண்ணு கட்டிய தூரம் வரை எதிரிகளே இல்லை என ஆணவ குரலில் சொல்பவன் இல்லை எனவும், என்னை பொறுத்தவரை பணிவுதான் தலைமை பண்புக்கு அடையாளம் எனவும் தெரிவித்தார். இனத்துக்காக உரிமை குரல் எழுப்புறவங்க நாம, கொள்கைக்காக வாழ்கிறவங்க நாம, கொள்கையை பிறப்ப கட்சியும் கொள்கையை வென்றெடுக்க ஆட்சியும் தேவைன்னு உழைக்கிறவங்க நாம. தடமாறாத கொள்கை கூட்டம் நாம. அதனாலதான் எந்த கோமாளி கூட்டத்தாலையும் நம்மை வெல்ல முடியல, இனியும் வெல்ல முடியாது. அடுத்த ஆண்டு இதே நேரத்தில் என்ன மாதிரி தலைப்பு செய்தி வந்திருக்கும்னா, 7வது முறையா திமுக ஆட்சி அமைத்தது, கழக கூட்டணி வரலாறு காணாத வெற்றியை பெற்றது, ஸ்டாலின் தலைமையில் 2வது முறையாக திராவிட மாடல் ஆட்சி தொடர்கிறது. இதுதான் தலைப்பு செய்தியா இருக்கணும். அதுக்கான வியூகத்தை வகுக்கிறது தான் இந்த பொதுக்குழு. தொடர்ந்து பேசிய முதல்வர் மாநிலத்தின் ஆளும் கட்சியாக இருந்தாலும் எதிர்க்கட்சியை போன்று சோதனைகளை திமுக எதிர்கொள்வதாக கூறினார். மக்கள் நலன், மாநில உரிமைக்கான போராட்டம் தொடரும் எனவும் அவர் தெரிவித்தார். திமுக மீது திட்டமிட்டு அவதூறுகள், பொய் பரப்புரைகள் பரப்பப்படுவதாக குற்றம் சாட்டிய முதல்வர் எத்தனை தடைகள் வந்தாலும் அதனை எதிர்த்து போரிடுவோம் எனவும் குறிப்பிட்டார். சூரியன் நிரந்தரமானது, அதுபோல கழகமும் நிரந்தரமானது. கழகம் எப்படி நிரந்தரமானதோ அதுபோல நம்முடைய கழக ஆட்சியும் நிரந்தரமானது என்ற நிலையை நாம் உருவாக்கணும். அந்த நிலையை உருவாக்க முடியும். அது உங்களால் தான் முடியும், நம்மால் தான் முடியும். எனக்கு தெரிஞ்சது அரசியல் மட்டும்தான். தலைவர் கலைஞராக இருந்தா கவிதை எழுதுவார், கதைகள் எழுதுவார், சினிமா வசனம் எழுதுவார், இலக்கிய மேடைகளை கலக்குவார், பேசுவார். ஆனா நான் அரசியல் அரசியல் உழைப்பு உழைப்புன்னு வளர்ந்தேன். டிவி பார்த்தா கூட நியூஸ் சேனல் தான் பார்ப்பேன். சோசியல் மீடியா பார்த்தாலும் அரசியல் செய்திகளை பேட்டிகளை தான் பார்ப்பேன். அதிமுக பாஜக கூட்டணி ஆட்சியால் அதல பாதாளம் சென்ற தமிழ்நாட்டை மீட்டிருப்பதாக கூறிய முதல்வர் ஸ்டாலின் மாநில நலன் மற்றும் உரிமைகளுக்காக மத்திய பாரதிய ஜனதா கட்சி அரசின் நடவடிக்கைகளை எதிர்த்து போராடுவதாகவும் தெரிவித்தார். பொருளாதார ரீதியான முட்டுக்கட்டைகள், அரசியல் ரீதியான முட்டுக்கட்டைகள், ஆளுநர் வழியாக வரக்கூடிய முட்டுக்கட்டைகள், உரிமைகளை பறிக்கக்கூடிய அபகரிக்கக்கூடிய முட்டுக்கட்டைகள்னு எத்தனையோ தடைகளை ஒன்றிய பாஜக அரசு போட்டாலும் அதையெல்லாம் கடந்து இன்று இந்தியாவிலேயே வளர்ச்சியில் நம்பர் 1 மாநிலமாக தமிழ்நாட்டை உயர்த்தி இருக்கிறோம். எந்த ஷா வந்தாலும் தமிழ்நாட்டை ஆள முடியாது என பேசிய முதல்வர் பாரதிய ஜனதா கட்சியின் கண்ட்ரோலில் அதிமுக இருப்பதை போன்று ஒட்டுமொத்த தமிழ்நாட்டையும் பாரதிய ஜனதா கட்சியின் கண்ட்ரோலுக்கு கொண்டு செல்ல எடப்பாடி பழனிசாமி துடிப்பதாகவும் விமர்சித்தார். டெல்லிக்கு தமிழ்நாடு எப்போதுமே அவுட் ஆஃப் கண்ட்ரோல் தான் எனவும் அவர் தெரிவித்தார். முன்னதாக கட்சி நிர்வாகிகள் மற்றும் தொண்டர்களுடன் அமர்ந்து முதல்வர் மு.க.ஸ்டாலின் மதிய உணவு அருந்தினார். தமிழகமெங்கும் கிளைகள் கொண்ட அண்ணமால் இன்ஸ்டிடியூட் ஆஃப் ஹோட்டல் மேனேஜ்மெண்ட் அண்ட் ஹாஸ்பிட்டல் மேனேஜ்மெண்ட் படிப்பில் சேர்வதற்கான அட்மிஷன் நடைபெறுகிறது.